வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பவுல்ட் ஆடியோ, கண்டிப்பாக இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, ஆடியோ டிவைஸுக்கு பேர் பண்ண ஒரு கம்பெனி. இவங்க இந்த வாரம் Z40ங்கிற ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பட்ஜெட் ரேட்டில். நம்ம சேனலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், டெக் சேனல்னால என்ன ஒரு கேட்ஜெட் சந்தைக்கு புதுசாக வந்தாலும் சரி தான், பட்ஜெட் ரேட்டாக இருந்தாலும் சரி தான், ப்ரீமியமாக இருந்தாலும் சரி தான், ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அழுத்தி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டானு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க குரூப்போட லிங்க் எல்லாம் வந்து கீழே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் இருக்குது, கூகுள் குரூப் இருக்குது. ஸோ அங்கே ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கம்மி ரேட்டில் நம்ம கேட்ஜெட் வந்து டெக்னாலஜியோட பலனை வந்து கம்மி ரேட்டில் அனுபவிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், டாப்பில் ஒரு குட்டி பேக் இருக்குது. ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி நம்ம ஸ்மார்ட் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணும்போது ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆனாங்க. இப்போ திரும்பவும் அவங்களுடைய கலர் கோடிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரெட் கலர் குட்டி பேக் இருக்குது. இதை தவிர சார்ஜிங் டாக் இருக்குது. டாக்கை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன், கிட்ட வச்சு காமிக்கிறேன். இதை தவிர அக்சசரிஸ் பாக்ஸ்னு இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அதை நம்ம பிரித்தோம்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள், அப்புறமா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒதுக்கி வச்ச அந்த குட்டி பேக்கை நான் பிரிக்கிறேன் பாருங்கள். அதை பிரிச்சிங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டாக்கை பாருங்கள். டாக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக வித்தியாசமாக இருக்குது. காம்பேக்டாக பேக்கெட்டில் கேரி பண்ணுற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் வைஸ் புதுமையை காட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட கீழ்ப்பாகத்தில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. தென் டாக் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது தெரியும், பெட் டைப்பில் இருக்குது. உள்ளாடி பார்த்தீங்கன்னா பட் எல்லாமே பட்டு பார்க்குறதுக்கு டீசெண்டாக சிம்பிளாக இருக்குது, அழகாக இருக்குது. இனி இந்த இயர்பட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பட்ஜெட் ரேட்டில் வரும். அப்போ பெருசாக சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த பட்ஜெட் ரேட்டில் என்னென்ன விஷயங்கள் தராங்கிறத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா 10 mm டிரைவர் தந்திருக்காங்க. இஎன்சி மைக் கொடுத்துருக்காங்க. அதிக நேரம் ப்ளேபேக் டைமை கொடுக்கும். ஏன்னா ப்ளேபேக் டைம் உங்களுக்கு 60 hours கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி இருக்குது. அதே மாதிரி 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 100 நிமிடங்கள் ப்ளேபேக் டைமை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஏன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறமா பேஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பூம் எக்ஸுங்கிற டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. டச் கண்ட்ரோல் தான் பட் எல்லாமே. ஃபாஸ்ட் பேரிங் இருக்குது. டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் விஷயங்கள் இருக்குது. பெருசாக வேறு எதுவும் கிடையாது. அவுட்புட் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தாக இருக்குது. அப்படி ஷார்ட்டாக சொல்ல போனால் டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து ஸ்மார்ட் இயர்பட் கிடையாது. ரேட் படி பார்த்திங்கன்னா ஒரு 1500 இல்லைனா 1200 இந்த ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கும். ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம விற்கக்கூடியவங்க நம்ம கிடையாது. நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது ஸ்டாண்டர்டாக இருக்காது. இதுக்குள்ளாடி மேபி இருக்கலாம். இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் இயர்பட் தான் லான்ச் பண்ணாங்கன்னா அதை வாங்கி ரிவ்யூ பண்ணணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன். தேவைப்படுறவங்க, அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து கொடுங்க. உங்கள் பதிலை வந்து கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்து பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் என்னால் வந்து அதிக கேட்ஜெட்ஸாக ரிவ்யூ பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ போதிய டைமும் இல்லை, டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லாதனால பெஸ்ட்டாக இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.